சிவகாசி எஸ்டி கார்ஸின் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு செம்மையான சூப்பரான வண்டி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி தான் டொயோட்டோ இன்னோவா கிறிஸ்டா வண்டி. பாருங்கள், நல்ல ஒரு செம்மையான வண்டிங்க. நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் நல்ல பல்லன்னு இருக்குது. இந்த வண்டி இப்போ எங்கே இருக்குன்னா நம்ம சிவகாசி எஸ்டி கார்ஸில் இருக்குது. வாங்க இந்த வீடியோவில் இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்க போகிறோம். வண்டிக்கு என்ன ரேட் சொல்கிறாங்க என்னென்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த வண்டிக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம், வண்டி போய்கிட்டே பேசலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வண்டி உள்ளே திறந்தோம்னாலே நல்ல இன்டீரியர் செம்மையாக வச்சுருக்காங்க. ஒரு வண்டி ஓனர் ஒரு வித்தியாசமான பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செம்மையான ஒரு டேஸ்ட் வச்சுருப்பார் போல். சீட் கவரே பார்த்திங்கன்னா செரிஸ் ரெட்டு வித் பிளாக்ல போட்டு சும்மா மிரட்டி விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லை, ஸ்டீரிங்லேயும் அதே பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் ஹோல்ட் ரெஸ்ட்ரில் வச்சுருக்காங்க. பின்னாடி சீட்டுலையுமே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து உள்ள வண்டியில் என்ன எவ்வளோ ஓடி இருக்குன்றதெல்லாம் நம்ம அடுத்து இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிமோட் லாக் தான் கொடுத்துருக்குறாங்க அந்த வண்டிக்கு. ஸோ டொயோட்டோட ஒரிஜினல் ரிமோட் கீ வந்துடுது. ஸோ அது நம்ம ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இக்னிஷன் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா இன்னோவா அப்படின்னு அந்த பேட்ச் கொடுக்குறாங்க. ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போது அது மட்டும் ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் பிளேயரும் கொடுத்துருக்காங்க. ஓகே, வாங்க அந்த வண்டியில் அப்படியே நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு ஃபர்தராக நம்ம என்னென்னு மூவ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இப்போ இந்த வண்டிக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா இது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா 5 கியர் இருக்குது. ஸோ நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ வண்டி பார்த்திங்க அப்படின்னா இன்னோவா கிறிஸ்டா அப்படின்னாலே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நிறைய ஒரு கிரேசி உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த வண்டியோட இன்ஜினாக இருக்கட்டும், இந்த இன்ஜின் பவர் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். உண்மையிலே இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஓட்டுறதுக்கு மட்டும் இல்லைங்க, உட்காந்து போகிறதுக்குமே நல்ல ஒரு அருமையான வண்டினா அந்த டொயோட்டோ இன்னோவா கிறிஸ்டா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நம்ம இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இந்த வண்டியில் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் பிளேயர் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது இந்த வண்டி என்ன டைமிங் இருக்குது எல்லாமே இதில் காமிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு டச் ஸ்க்ரீன் ஆண்ட்ராய்டு அப்படின்றனால உங்களுக்கு ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூடியூப்ஸ், ப்ளே ஸ்டோர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். கூகுள் மேப்ஸ் வர வந்துடும். ஸோ நீங்கள் நல்லா வெளியே லாங்லாம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சாங்ஸ் கேட்டுட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூகுள் மேப்ஸ் எல்லாமே இதில் யூஸ் பண்ணிட்டு போகலாம். அந்தளவுக்கு நல்லா அந்த வண்டி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி வண்டி பார்த்தீங்கன்னா தொட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம சாலில் சீறி பாஞ்சு போவோம். அதான் டொயோட்டோ இன்னோவா. அடுத்து இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் டேஷ்போர்டு வியூ கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதில் ஒரு சின்ன பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கிளாக் சென்டரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுல் பிளாக்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இங்கே ஏர் பேக் வந்துருது, முன்னாடி அங்கிட்ட ஏர் பேக் வந்துடும். அந்த மாதிரி ஏர் பேக் பேட்டர்ன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏசி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஆட்டோமேட்டிக் ஏசி இல்லை, மேனுவல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு ஜி வேரியன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி எவ்வளோ ஓடி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,83,000 கிலோமீட்டர் ஓவரால் இந்த வண்டி ரன் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த வண்டியில் இன்னொரு இன்னோவாவில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2 மோடில் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் மோட் சொல்லுவாங்க, இன்னொன்று பவர் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்கனாமிக் மோட் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். பேருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மைலேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் உங்களுக்கு. அதே இது பவர் மோட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டியூன் பண்ண மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வண்டி நல்ல ஒரு சீறி பாஞ்சு போகும். நல்ல பிக்கப் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மோடில் ஓட்டுற மாதிரி இருக்கும் இந்த பவர் மோடில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அவ்வளோ சல்லுன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா மைலேஜ் எக்கனாமிக் மோட கம்பேர் பண்ண பவர் மோடில் கொஞ்சம் ட்ராப் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் பார்த்தீங்கன்னா உங்க 4மே பவர் விண்டோ இந்த வண்டியில் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த பவர் விண்டோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜி வேரியன்ட்னால பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் கூட இந்த வண்டியில் நார்மலாக போகலாம். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் உட்காந்துக்கலாம். அப்படியே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் நல்லா ஃப்ரீயாக உட்காரலாங்க. ஒரு 4 பேர் உட்காந்திங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக உட்காரலாம். அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் சீட்டு அதே மாதிரி தாங்க. நீங்கள் இந்த சீட்டை மடக்கிட்டு போய் போட்டுக்கலாம். ஸோ ஓவராலாக ஒரு இது அர்ஜென்ட்டாக திடீர்னு நீங்கள் எதுவும் போகணும் அப்படின்னா கூட ஒரு 10 பேர் இங்கே போனால் கூட இந்த வண்டியில் நல்லா அருமையாக போகலாங்க. அந்தளவுக்கு தான் அந்த வண்டி செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு டீசல் வண்டிங்க. ஸோ டீசலில் உங்களுக்கு இன்னோவா அந்த வண்டி இருக்குது. இந்த டீசல் இன்னும் பார்த்தீங்கன்னா ஊடலே ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சுங்க. டொயோட்டோவில் இந்த வண்டி ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க.
சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து திரும்பியும் வந்து மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2018 மாடலுங்க. அந்த வண்டி 2018 மாடல் இருக்குது. 2 ஓனர் கண்டிஷன்ஸில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்டி கார்ஸில் எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னா 15,80,000 கோட் பண்ணுறாங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் வந்து கிடையவே கிடையாது. நம்ம எஸ்டி கார்ஸில் பொறுத்த மட்டும் எனக்குமே வந்து ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்ச முன்பணம் இருந்தால் கூட ஈஸி இஎம்ஐ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வெயிட்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் குறைஞ்ச முன்பணத்தை கட்டி நல்ல ஒரு இஎம்ஐ மூலமாக அந்த வண்டி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சுதந்திரிச்சு கொள்ளலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாள் இன்னோவா வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு தருணம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர்ஸ் நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து காமிக்க போகிறேன். இந்த வண்டியோட டயர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, எந்த மாதிரிலாம் இருக்குது, வெளி எக்ஸ்டீரியர்ஸ் எப்படி இருக்குது, வண்டியில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குலாம் காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட மேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னோவாவோட கட் மேட் வந்து இந்த வண்டியில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து இதுதான் இந்த வண்டியோட ஓவரால் இன்டீரியர் பெர்ஃபார்மன்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேலே நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஒரு கூலர்ஸோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபாஸ்டாக் ஐடி இந்த மாதிரி ஒரு வேலட் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு மாதிரி மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எல்இடியில் ஒயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி ஒரு சின்ன ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அது போக கப் ஹோல்டர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹேண்ட் ரெஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்ட் ரெஸ்டர் அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஒரு சின்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலட்ஸோ இல்லாட்டி வந்து வேறு திங்ஸ் வந்து நீங்கள் வைக்கணும் வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் வச்சுக்கலாம். அடுத்து இந்த இன்னோவாவில் வந்து சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் 2 வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஃபஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு சின்ன வந்து ஒரு சில்லர் யூனிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குறீங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கெல்லாம் போகிறீங்க உங்கள் பூவெல்லாம் அதை வைக்கணும் அப்படின்னா இந்த சில்லர் யூனிட் வந்து மேலே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தண்ணி கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி வந்து ஜில்லாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டோட இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து வண்டியோட புக்ஸ் ப்ளஸ் உங்கள் திங்ஸ் வந்து வைக்கணும் அப்படின்னாலும் உங்கள் பர்சனல் பிலாங்கிங் வந்து இதில் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது இந்த வண்டியில். ஸோ வந்து நம்ம வாங்க அடுத்து இந்த நெக்ஸ்ட் வந்து இந்த வண்டியோட வந்து எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க அடுத்த எக்ஸ்டீரியர்ஸ்க்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வண்டி எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,83,175 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க வண்டி. ஆமாம் இப்போங்க அந்த டேஷ்போர்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து தேவையான ஆப்ஸ் எல்லாமே நல்லா செம்மையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த வண்டி. ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதான் வந்து இந்த வண்டியோட பின்னாடி இன்டீரியர்ஸ் எல்லாம் இருக்குது. வாங்க உங்கள் இன்டீரியர்ஸ் எல்லாமே நான் காமிக்கிறேன். இப்போ நல்லா உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். இந்த சீட் கவர்ஸ் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க. வண்டி பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு அட்ராக்டிவான கலர்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாருங்கள் இங்கே பின்னாடி அப்படி தான். ஸோ அந்த பேட்சஸும் சரி எல்லாம் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் அந்த ஃப்ரண்ட் வந்து டேஷ்போர்டு வியூ நல்லா பார்க்குறக்கே லுக்கு வந்து நல்லா செம்மையாக இருக்குது இந்த இன்னோவா வண்டிக்கு. பின்னாடி உட்காரவங்க பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரூஃப் டாப் ஏசி வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் தனியாக ஒரு கண்ட்ரோலர் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி உட்காரவங்களும் சரி கடை சீட்டில் உட்காரவங்களுக்கு கூட சரி பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து வெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப்மே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வந்து பின்னாடி வந்து ஏறிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு சீட்டு முதல் கூட இந்த இதே சீட் கவரோட பேச்சஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான வண்டி தான். பின்னாடி இந்த சீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாங்க அப்படி பின்னாடி வந்து போய் பார்த்துடலாம் நம்ம. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூட் ஸ்பேஸை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சின்ன வந்து ஒரு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லக்கேஜ் தேவையான அளவு வச்சுக்கலாம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட் ரெஸ்ட் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட் ரெஸ்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இப்போ பின்னாடி உட்காராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் இதை வந்து ஃபிட் பண்ணி வந்து என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ பின்னாடி ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த ஹெட் ரெஸ்ட் வந்து இதிலே வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சரி ரைட் ஓகே எவ்வளோ செம்மையாக இருக்குது. இப்போ நீங்கள் லக்கேஜ் ரொம்ப அதிகமாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 2 சீட்ஸுமே வந்து நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம் லக்கேஜ் வச்சுக்கலாம். ஸோ வந்து இந்த சீட்ஸுமே ஃபோல்டபிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து இந்த ஓவரால் இந்த வண்டியோட உள்ள இன்டீரியர் வியூ. இந்த பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பின்னாடி ரோக்கு வரையும் பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப் ஏசி வந்து இதில் கொடுத்துட்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அப்படி டோரை க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட நம்பர் 6611 அப்படின்ற நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் கொடுத்துருக்காங்க 2.4ன்றது இன்ஜினோட சிசி ப்ளஸ் வந்து இது ஜி வேரியன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வண்டிக்கு வந்து பம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைடு ப்ரொடெக்ஷன் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வைப்பர் பிளேடும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மழை காலத்தில் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா மேலே வந்து டோர் வைசர் கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் வைசர்னு சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா டிக்கிக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு நல்ல எலிகென்ட்டான வந்து லைட்ஸும் வந்து அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இதான் அந்த வண்டியோட சைடு வியூ. வண்டி சைடு வியூ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமாக நல்லா செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து வயசானவங்க கூட சரி நல்லா ஈஸியாக வண்டிக்குள்ளே நம்ம ஏறிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டோர் வைஸராக இருக்கும் கூலிங் பேப்பராக இருக்கட்டும் நல்ல செம்மையாக நல்ல ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க.
இந்த எட்ஜோட டோர் ஃபினிஷிங் க்ரோம் ஃபினிஷ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வண்டிக்கு வந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரையும் ஃபுல்லாகவே அருமையாக இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்து டயர் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அலைவில் வந்து கம்பெனியோட ஒரிஜினல் அலைவிலுங்க. வண்டி பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா லுக்கு வந்து செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும் நம்ம. அடுத்து ஃப்ரண்ட்டோட கிரில் கிரானிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து க்ரோம் ஃபினிஷில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா டிஆர்எல்லாக இருக்கட்டும், அது மட்டும் ஓஎம்ஜி லைட்ஸாக இருக்கட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நைட் நேர டிரைவிங்க்கு வந்து நல்லாவே வந்து நல்லா வசதியாக இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஃபாக் லாம்ப் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து மிஸ் டைமாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு மழையான டைமில் ஸோ வந்து நல்லா வந்து ஒரு மிஸ்ட் அதிகமாக இருக்க நேரத்துக்குள்ள இந்த ஃபாக் லேம்ப் வந்து உங்களுக்கு நல்லா ஈஸியாக டிரைவ் பண்ணி போகிறதுக்கு வந்து உங்களுக்கு உண்மையில ரொம்ப வசதியாக இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ரோம் ஃபினிஷ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வண்டி ஃபுல்லாகவே வருது. ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு சைடு மிரரில் கொடுத்துருக்காங்க, ஹேண்டிலில் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்ஸ்லேயே வந்து இந்த க்ரோம் ஃபினிஷ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வண்டி பார்க்குறதுக்கு லுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2018 மாடல் இந்த 2 ஓனர் கண்டிஷனில் இருக்கல இந்த டொயோட்டோ இன்னோவா கிறிஸ்டாக்கு நம்ம எஸ்டி கார்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி 15,80,000 கோட் பண்ணியிருக்காங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் எஸ்டி கார்ஸுக்கு வாங்க, இந்த வண்டி நல்ல ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நல்ல ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு இந்த வண்டி உங்கள் வீட்டுக்கு ஜம்முன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. ஸோ இன்னோவா வாங்கன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எஸ்டி கார்ஸ் எப்படி இருக்குது, நம்ம சர்வீஸ் எப்படின்னு சொல்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் எஸ்டி கார்ஸ் வகாசி. பை பாய்.